இந்திய கட்சியா தேசிய ஒருவன் படம் உங்களை எல்லாம் உள்ள விட்டா என்ன ஆகும்? எனக்கு இதில் ஒரு தம்பி ஒருத்தர் வந்திருக்கு. அப்படி இந்த உதயநிதி என் அன்பு தம்பி, அருமை இளவல், திராவிட இளஞ்சூரியன், சூரியன்ல இளஞ்சூரியன், சூரியன்ல சின்ன சூரியன், குட்டி சூரியன். அப்படி வயிற்றுலேயே வச்சு வளர்ப்பாங்க. கருணாநிதி ஐயா இருக்கார்ல, ஸ்டாலின் ரொம்ப நாள் கங்கார் மாதிரியே வளர்த்து வந்து 65 வயசுல தான் இளைஞரணியிலேருந்து வெளியில் வர்றாரு. இவரை 45 வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் இளைஞரணியில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. இப்போ ஸ்டாலின் வயிற்றுக்குள்ள ஒரு கங்காரு குட்டி, அதான் நம்ம தம்பி. அப்படியே வச்சு பட்டம் சூட்டி உட்கார வச்சிருவாங்க. 29 வருஷம்தான் ஆண்டுகள் தான் என் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டிருக்கான். நீங்க எத்தனை ஆண்டுகள் என்ன உங்க அப்பம்ட்டு சொத்து தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு. தகர்த்தெறிகிறேன் பாரு, நீ தகர்த்தெறிகிறேன் பாரு. அதே வசனம், நாங்கள் வந்தால் சுங்கச்சாடியை தூக்கி போடுவோம், நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சு போடுவோம், நாங்கள் வந்தால் தாலிக்கு தான் கொடுப்போம், நாங்கள் வந்தால் கூட்டுறவு கொண்டு ரத்து பண்ணி போடுவோம், நாங்கள் வந்தால் இதை பண்ணி போடுவோம். சேம் ட்ராமா, சேம் பிளே, ப்ளீஸ் சேஞ்ச் இட், தட் இஸ் ஓல்டு. இன்னும் ரொம்ப அவங்க தாத்தா காலத்திலேருந்து ஒரே திரைக்கதை வசனம்ங்க. அவங்க தாத்தா பெரிய நாடக ஆசிரியர், ஆனால் அதே நாடகத்தை 60 வருஷமா போட்டுக்கிட்டு தான். ரொம்ப பழசா இருக்கு, கொஞ்சம் மாற்றி போடுங்க, ஒரு வசனத்தையாவது மாற்றுங்க. ஆக அந்த வகையிலே இது எதற்காக கொடுப்பேன் என்றால், ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த இடத்துல இந்த செய்தி எதற்காக நான் பதிவு செய்ய விரும்ப, எதையாவது ஒன்று பதிவு செய்யுங்க ப்ளீஸ். தங்கை செல்லுது பேப்பர் வேணும்ல அப்படின்னு. தம்பி நீ என்ன வேணாலும் செய் தம்பி. இந்த மருதநாயகம்னு பாட்டு இருக்கான் பாரு, அவன் ஒரு வீரன், பெரும் துரோகி. இந்த கூலிக்கு சண்டை போடாம பாரு, நல்ல வீரமா இருக்கும் பாரு. அந்த மாதிரி வெள்ளைக்காரங்காலத்தில் கூலிக்கு சண்டை போட்டவன் தெரியுமா தெரியாதா? பெரிய வீரன், என் ஊரில் பனையூரில் பிறந்தவன் தான். அந்த வீரத்தை வெள்ளைக்காரனுக்கு வித்தவன். நம்ம என்ன சொல்லுவான், டே மச்சான் ஒரு பிரச்சனைடா, 4 பேர்ல கூட்டி விடானா, ஓகே மச்சான், என்ன மச்சான் நல்ல பிரியாணிடா, குவாட்டர்டா, காசுடா, இதுதான் சோழியை முடிச்சோன்னா 1 லட்ச ரூபா கொடுக்குறடா. இப்படி போய் கூலிக்கு சண்டை போட்ட பையன். இந்த காலத்தில் இதான், அந்த காலத்தில் அவர் யாரு, பிரிட்டிஷ் கூப்பிடுறானா, போ யார போ புலித்தோனோட போய் சண்டை விடு, இவன் தான். அப்புறம் நம்ம பாட்டு அழகுமுத்துக்கோணும், இவனோட தான். அப்போ நம்ம பாட்டு என்ன தோகடிச்சு விட்டாங்க துரோகத்தில். அழகுமுத்துக்கோனே கையில் விலங்கு போட்டு நிறுத்தி விட்டாங்க. இப்படி இவன் இந்த முன்னாடி நிற்கிறேன், அவன் யாரு, நம்ம பையன் தான். நம்ம பையன் எங்கள் ஐயா சிவாஜி சொல்லுவார்ல, அது மாதிரி நம்ம பையன் தான் மருதநாயகன், நம்ம பையன் தான். அவன் நின்றுக்கிட்டு சிரிக்கிறான், கொக்கரிக்கிறான். எப்படி உன்னை துரோகத்தால் வீழ்த்தினேன் பாரு அப்படின்னு. நம்மால் டே செத்து விழுந்தாலும் வரலாறு எங்களை வீர மறவர்கள் என்று பதிவு செய்யும்டா. நீ வென்று நின்றாலும் வரலாற்றில் நீ துரோகி என்று தான்டா பதிவு செய்யப்படுவாய் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பிரான்ஸில் வெள்ளைக்காரன் கொல்ல போறான், இவனை விட்டு வைக்க கூடாது, மருதநாயகத்தை கொண்டு வரணும்னானு அவன் திரும்பிட்டான். அவர் மேல திரும்ப இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பிரான்ஸ் கிட்ட படை உதவி கேட்கிறாரு. வரும்னு காத்திருந்தாரு, வரல. இஸ்லாம் அதுக்குள்ள மாறிட்டாரு. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, முடியல. தூக்கில் போட்டாங்க, அவரை சாகலங்க. எவ்வளவு பெரியவர் இருப்பாரு, தூக்கு கயிற்றுல தொங்கி சாகல, கயிறு இருந்து விழுந்துட்டான். இப்ப என்னடா பண்ணலாம்னு வெட்டுறாங்க. அப்ப கூட அவனுக்கு பயம்ங்க. கையை தனியா, இந்த கையை தனியா, இந்த காலை தனியா, இந்த காலை தனியா, கழுத்தை தனியா, துண்டமா வெட்டி கொண்டாங்க. பாத்தியா, அப்படிப்பட்ட வீரங்க இருந்த நிலத்துல இனத்துல நீ வந்திருக்க. சோரம் போயிடாத நல்லா இருப்ப, எச்சரிச்சுக்க, பிழைச்சுக்க. இந்த அண்ணனை விட்டா உனக்கு நாதி கிடையாது, எனக்கும் உங்களை விட்டா நாதி கிடையாது. உன் மொழி வாழணும், உன் இனம் வாழணும். இந்த மண்ணின் மக்கள் எல்லாம் வறுமையின்றி செழுமையாக வாழணும். எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் மருத்துவம், கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு, தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், சுவாசிக்க நல்ல காற்று, வருங்கால பிள்ளைகளின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு எல்லாம் உனக்கு வரணும்னா இந்த மகனை நீ கெட்டியா பிடிச்சுக்க. என் தங்கச்சிக்கு ஒரு ஓட்டை போட்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி. இங்க பாரு, பல பேர் வாழ்க்கையை நான் கெடுத்திருக்கேன். நீ நல்லா வாழணும்னு
அவளை வேலையை விட்டு வர சொல்லியிருக்கேன். படிச்சுக்கிற 2 டாக்டரை படிக்கிறத விட்டு வாங்கடான்னு இருக்கேன். பல பேர் வேலையை விட்டு வந்து என் கூட நிற்கிறான். ஏன்? தான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதுங்கிற எங்கள் தலைவன் தத்துவத்தை ஏற்று நீ எங்களை மொத்தமாக சேர்த்து வீழ்த்தி இது பண்ணிடாத. அண்ணன் கூட்டிகிட்டு போய் நம்ம பொழப்புக்கு எடுத்து பிடிச்சின்னு சொல்ல வச்சிடாத. நான் என் பிள்ளைகளை வென்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பினேன் என்ற பெருமையை எனக்கு தரணும்.